கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்மைட்டியுடைய அருள் உண்டாவதாக. அருள் வேண்டுமென்றால் அதுக்குள்ளே முயற்சியும் பண்ணணும். இன்றைக்கி வக்ஃபோர்டு, இந்த வக்ஃபோர்டு பில்லு தான் இன்றைக்கி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இது மனசாட்சி படி பார்த்திங்கனாக்கா அரசியல் சாசனம் 25, 26, 29, 1 இதுபடி இது எகெயின்ஸ்ட் தான். ஆகவே இது கோர்ட்டுக்கு போனால் உண்மையிலே செல்லாது. அப்போ கோர்ட்டுக்கு போனால் செல்லாதுன்னு எந்த தைரியத்தை சொல்லணும்னா அரசியலமைப்பினுடைய இந்த செக்ஷன் தான் 25, 26, 29, 1. அப்போ 25 என்ன சொல்லுதுன்னா மனித உரிமை, அப்புறம் மனசாட்சி, மத உரிமை, மனசாட்சி இதான். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் இவங்க பிஜேபிக்காரவங்க இதை அப்படி விற்றுட்டாங்க. மனசாட்சியே இல்லை, அதான் மனசாட்சியே இல்லை. எப்படி இல்லை அப்படின்னாக்கா, பிஜேபி எதை கொண்டு வந்தாலும் பிஜேபி சார்ந்த எம்பிகளும் அவங்களை சார்ந்த சப்போர்ட்டோட எம்பிகளும் எது செஞ்சாலும் சரி மனசாட்சிக்கு விரோதமாக இருந்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் ஆகும்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி அதை பில் ஆக்கிட்டாங்க. அப்போ 25வது அந்த செக்ஷன் மனசாட்சி அப்படிங்குது, மத உரிமைங்குது. மத உரிமைங்கும் போது உங்களுக்கும் மதம் இருக்குது, நமக்கும் மதம் இருக்குது. அப்போ மதங்களும் வேதங்களும் கொடுக்கப்படா சமுதாயங்கும் போது எல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டவர் தான், எல்லா மதத்தினுடைய அடிப்படையில் தான் இருக்கும். அப்போ மத உரிமையை நீங்கள் மீறுறீங்க, உங்கள் மத உரிமையை நீங்கள் மீறுறீங்க, உங்கள் வேதத்தினுடைய உரிமையை நீங்கள் மீறுறீங்க. அதில் என்னென்ன சொல்லப்பட்டது பாருங்கள். அப்போ ஒரு மதம் இன்னொரு மதத்தை வஞ்சிக்கிறதா சொல்லப்பட்டிருக்குதா? ஒரு கடவுள் இன்னொரு கடவுளை அடித்து தான் வாங்கணும்னு சொல்லப்பட்டிருக்குதா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கா? இல்லை. அப்போ அந்த மத உரிமையை நீங்கள் மீறுறீங்க. அடுத்தது மனசாட்சி என்பது நீங்கள் பக்கா பார்க்கணுன்னாக்கா கடவுள் இல்லை என்பவர்கள் மனசாட்சி இப்படி தான் பேசுவாங்க. எங்கள் மனசாட்சிப்பா கடவுள்லாம் எங்களுக்கு தேவையில்லைப்பா, கடவுளும் இல்லை, எங்கள் மனசாட்சிப்படி இது சரி, எங்கள் மனசாட்சிப்படி இது ரைட்டு. அப்போ மனசாட்சிப்படி ரைட்டு ராங்கன்னு அவன் எதை வச்சிடும் பேசப்பான்னு ரெக்கார்டு தான். ஒரு 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 நாத்திகவாதி கடவுள் இல்லை என்பது சொல்கிறவங்க கூட மனசாட்சி எதில் கொண்டு பேஸ் பண்ணுவோன்னா பேசுகிறப்பான்னு ரெக்கார்டு. அப்போ அரசியல் சாசனப்படி தான் வருவான். அப்போ அரசியல் சாசனப்படினா மனசாட்சிக்கு தவறாக தெரியுது, இது ஒத்துக்க மாட்டோம்னு சொல்கிறது தான் மனசாட்சி. அப்போ மனசாட்சி விற்றுட்டு இல்லை எது சொன்னாலும் பிஜேபி என்ன செய்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டா மனசாட்சி ஒன்றை இல்லை. அப்போ அந்த செக்ஷன் படி நம்ம மீறித்தான் இவங்க செய்கிறாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1வது பாயிண்ட்டு இதுதான். அப்போ தலைமை கவுன்சில், சென்ட்ரல் வக்ஃப் போர்டு, ஸ்டேட் வக்ஃப் போர்டு, சென்ட்ரல் வக்ஃப் போர்டு இருக்குது. அப்போ அந்த சென்ட்ரல் வக்ஃப் போர்டு கவுன்சிலிங் அந்த அதுக்கு 22 மெம்பர் அப்ளை பண்ணுறாங்க, 22 பேர் அப்பாயின்மெண்ட் போடுறாங்க. அந்த 22 பேரும் போடுறதுல யாருன்னா 10 முஸ்லீம், 12 நான் முஸ்லீம்ங்கிறாங்க. இது தவறு இல்லையா? இது மனசாட்சி உறுத்தலையா உங்களுக்கு? நல்லா சொல்லுங்கள். அறங்காவலருங்கிறீங்க, இப்போ இந்த அறங்காவலரை பற்றி பேசுவோம். அறநிலையங்கிறீங்க, அறங்காவலருங்கிறீங்க. அதில் அறங்காவலர்னா முஸ்லீமுக்கு ஒரு அறங்காவலர், இந்துக்கு ஒரு அறங்காவலர், கிறிஸ்டினுக்கு ஒரு அறங்காவலரா? சொல்லுங்கள். வக்குஃப் போர்டுனா என்னங்க அர்த்தம்? வக்குஃப்னாக்கா உங்களுக்கு இறைவனுக்கு கொடுத்த சொத்து, அல்லாஹ் பேரில் கொடுத்த சொத்து, கர்த்தர் பேரில் கொடுத்த சொத்து, கடவுள் பேரில் கொடுத்த சொத்து, இதுதான் வக்குஃப். அப்போ இந்த வக்குஃப் போது ஒன்ஸ் நீ கடவுளுக்கு கொடுத்துட்டா அந்த சொத்துக்கு நீ இனி உரிமை கொண்டாட முடியாது, உன்னுடைய வாரிசுகளும் உரிமை கொண்டாட முடியாது. அப்போ எல்லாமே உரிமை கொண்டாட முடியாது. அல்லாஹ் கொடுத்துட்டுனா, கடவுளுக்கு கொடுத்துனா கர்த்தர் கொடுத்தா அது கடவுள் சொத்து. அந்த வக்குஃப்னா கடவுள் சொத்து, அது பப்ளிக்கு தான் யூஸ் ஆகும். ஏழைப்பட்டவங்களுக்கு, வசதி இல்லாதவங்களுக்கு எந்த வகையிலும் அவங்களுக்கு உபயோகப்படுத்தலாம். பள்ளிக்கூடம் பண்ணலாம், ஆஸ்பத்திரி கட்டலாம், மதரசா வச்சுருக்கலாம், அவங்கவுங்க ரிலீஜனுக்கு தகுந்த மாதிரி எதுவும் கொடுக்கலாம். அப்போ அந்த வக்குஃபுங்கிற வார்த்தை அரபு வார்த்தையாக இருக்கிறதால அதை தமிழாக்கம் பண்ணி பாருங்கள். தமிழாக்கம் பண்ணால் கடவுள் சொத்தான். அப்போ கடவுள் சொத்துன்னும் போது முஸ்லீமுடைய கடவுள் சொத்துல மட்டும் நீ கையை வைக்கிற. அப்போ உண்மையான அப்போ கடவுள் யார் சொல்லு? அப்போ கடவுளையே நீ எப்படி டிஸ்கிரிப்ஷன் பண்ணுற, மதத்துலேயும் டிஸ்கிரிப்ஷன் பண்ணுற. அப்போ எவ்வளோ பெரிய வன்மம் இருக்குது. எல்லாம் இந்த அரசியல் சாசனுக்கு டெட் அகெயின்ஸ்டாக தான் இருக்குது. ஒன்று, இந்த அரசியல் சாசனப்படி இதற்கு இந்த வக்ஃபோர்டு இந்த அமெண்ட்மெண்ட்டை நம்ம கொண்டு போனோம்னு வைங்களேன், டெஃபினட்டாக ஜெயிப்போம். உண்மையிலே இது கோர்ட்டில் நிற்காது. ஏன்னா இது தவறான ஒரு முன் உதாரணம், தவறான வழிகாட்டல், தவறான சட்டமும் ஆக்கியது.
எல்லா வகையிலும் இது இதாக பாதிக்கு வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வக்கூஃப்ங்கிற வார்த்தையை தமிழாக்கம் பண்ணிங்கனாவே அர்த்தத்தை சாரம். அறம், கொடை, தர்மம் யாருக்கு? அல்லாவுக்கு, கடவுளுக்கு, கர்த்தருக்கு. அப்போ வாரிசு இல்லாத சொத்து கடவுளுடைய சொத்து தான். அப்போ அந்த கடவுளுடைய சொத்தை நீ வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்போ இதை என்ன செய்யணும்னாக்கா பொதுமக்களுக்கு, பப்ளிக்கு தான் இது யூஸ் ஆகும். இன்னும் சொல்லப்போனால் வக்ஃபோட சொத்து பெரும்பாலும் முஸ்லீமுக்கு யூஸ் பண்ணணும், நான் முஸ்லீமுக்கு யூஸ் பண்ணணும். பொதுப்படையாக இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது, இது யாரும் மறுக்க முடியாது. அப்போ அல்லாவுடைய சொத்து வந்து அனைவருக்கும் சொந்தம், வக்ஃபோடு கூட சொந்தம் கிடையாதுங்க. வக்ஃபோடு நிர்வகிக்கக்கூடியதான். அப்போ எல்லா மக்களுக்கும் சொந்தம். அப்படி அந்த வக்ஃபோடில் வந்து முதல் பாயிண்டில் என்னன்னாக்கா சென்ட்ரல் கவுன்சில், அதில் 22 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. 10 முஸ்லீம், 22 நான் முஸ்லீம். இது உண்மையிலேயே ஓரவஞ்சனத்தான். பெர்டிகுலராக முஸ்லீமை தாக்குறாங்க, முஸ்லீமை வாழ முடியாத அளவு கொண்டு போகிறாங்க. அவங்களோட பொருளாதாரத்தில் கையை வைக்கிறாங்க. அவங்கள பின்தங்கிய சமுதாயமாக மேலும் ஆக்கணும் இதை கொண்டு அப்படின்னு வர்றாங்க. நல்லா அவங்களோட இன்டென்ஷன் நல்லா புரியுது. ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா முஸ்லீம், நான் முஸ்லீம். அப்போ முஸ்லீமும் இறைவனுக்கு, கர்த்தருக்கு, கடவுளுக்கு, அல்லாஹ்க்கு சொத்தை கொடுக்கலாம். வக்குஃப்னா அல்லாஹ்க்கு கொடுத்துறது, கடவுளுக்கு கொடுத்துறது, கர்த்தருக்கு கொடுக்குறது. இதுக்கு பிறகு எனக்கோ என்னுடைய வாரிசுக்கு சொந்தம் இல்லை, இது இறைவன்கிட்ட கொடுத்துட்டேன், இறைவன் சொத்து. அப்போது ஒரு இறைவனுக்கு சொத்தை வந்து ஒருத்தன் கொடுக்குறான், கிஃப்டாக கொடுக்குறான், தானமாக கொடுக்குறான். அவன் முஸ்லீமாக இருக்கலாம், நான் முஸ்லீமாக இருக்கலாம், கடவுள் மறுப்பான கூட இருக்கலாம். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அப்போ யார் வேணும்னாலும் கொடுக்கலாங்கிறது இறைவனுடைய சட்டமும் சொல்லுது, சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லுது. சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் பண்ணியிருக்குது, அதை அக்செப்ட் பண்ணியிருக்குது. அப்போ சுப்ரீம் கோர்ட்டு ஒரு பெரிய ஒரு லெவல், அதுக்கு மேலே நமக்கு அப்பீல் இல்லைங்கும் போது அந்த அப்பீல் செய்ய முடியாத ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தில் வந்த சுப்ரீம் கோர்ட்டு கூட இதை அக்செப்ட் பண்ணியிருக்குது. அப்போ இறைவனும் இதை அக்செப்ட் பண்ணுறான். அப்போ 2 இது இருக்குது. ஒன்று, கடவுள் பேரால் யார் வேணாலும் கடவுளுக்கு சொத்து கொடுக்கலாம். நீ யார் வேணாலும் கடவுளுக்கு பேர் சொத்தை கொடு, எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டும் அதை ஏற்றுக்குது. அப்போ இந்த 2 தன்மையிலையும் இன்றைக்கி என்ன ஆகுது, 2வது பாயிண்டில் எப்படி கையை வைக்கிறாங்கனாக்கா ஒன்லி கடவுளுக்கு, அல்லாவுக்கு பிரிக்கிறாங்க, டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறாங்க. அல்லாவுக்கு சொத்து கொடுக்குறது யாருன்னா இனி நான் முஸ்லீம் கொடுக்கக்கூடாது. எவனாவது ஒரு தர்காவுக்கு வர்றான், தர்காவில் வந்து தன்னுடைய நோய் போகணும் ஏதோ ஒரு வேண்டுதல் பண்ணுறான், அவனுக்கு அந்த நோய் நல்லா ஆயிடுச்சு. அவன் உடனே செய்வான், இந்த வீட்டில் ஒரு பகுதியை நான் கொடுக்குறேன், என் லேண்டில் கொஞ்சம் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த வழியை விட அந்த லேண்ட் அவனுக்கு பெருசாக தெரியல, இறைவன் எனக்கு உதவி செஞ்சான், ஆகவே இந்த சொத்தை கொடுக்குறேன், இந்த பணத்தை கொடுக்குறேன், இந்த பொருளாதாரத்தை கொடுக்குறேன், இந்த வருமானத்தில் ஒரு வருமானத்தை எழுதி கொடுக்குறேன்னு அவன் கொடுப்பான். இப்போ எழுதி கொடுக்கலாம், அப்போல்லாம் பை யூஸ் தான், பை வேர்டு தான். அப்போ இதை வந்து இனி வந்து நான் முஸ்லீம் வந்து இறைவனுக்கு, அல்லாவுக்கு கொடுக்கக்கூடாது. அப்போ அல்லாவுக்கு கொடுக்கக்கூடாதுனாக்கா எங்கே தடை வந்துருச்சு? இறைவன் சொல்கிறான் முஸ்லீமாக நான் முஸ்லீம் யார் வேணாலும் இறைவனுக்கு கொடுக்கலாம், சொத்து கொடுக்கலாம். அதை சுப்ரீம் கோர்ட்டும் அக்செப்ட் பண்ணிடுச்சு. இப்போ இந்த சட்டம் என்ன சொல்லுதுனாக்கா நான் முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து அல்லாவுக்கு வக்ஃபோடுக்கு இனி கொடுக்கக்கூடாது. வக்ஃபோடுனா முஸ்லீமுக்கு சொத்து கொடுக்கக்கூடாது, முஸ்லீம் கடவுளுக்கு கொடுக்கக்கூடாது, டிஸ்கிரிமினேஷன் பண்ணிட்டாங்க. அப்போ முஸ்லீம் கடவுளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னா இனி வந்து நான் முஸ்லீம் சார்பாக எந்தவித சொத்து வராது, பலனுக்கு வராது, அவர்கள் கொடுக்க முடியாது. அப்போ அடுத்தது அதே இதில் சப்போஸ் முஸ்லீம்கிட்ட கொடுக்குறான், இப்போ அல்லா பேரில் தானம் பண்ணுறான் அப்படின்னா கூட அவனும் கொடுக்க முடியாது. எப்படின்னா 5 வருஷத்துக்கு அவன் ப்ராக்டிஸ் முஸ்லீமாக இருக்கணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? எவ்வளோ பெரிய வன்மத்தை வந்து இவங்க சட்டம் மூலியமாக கொண்டு வர்றாங்க. சட்டத்தாலே ஜெயிக்கிறாங்க. அரசியல் சாஸ்திரத்தை வச்சு செய்கிறாங்க. விதியை சதியை கொண்டு பண்ணுறாங்க. விதி என்பது சட்டங்க, விதி என்பது அரசியல் சாஸ்திரம், விதி என்பது சட்டம். அந்த சட்டத்தை எப்படி கொண்டு போகிறாங்க? சதியான ஜெயிக்கிறாங்க. அப்போ சட்டத்தை ஜெயிக்கிறாங்க. அப்புறம் அரசியல் சாசனத்தை எப்படி, அரசியல் சாசனத்தில் என்னென்ன செய்ய முடியுமோ தன்னுடைய மெஜாரிட்டியை வச்சு அந்த அரசியல் சாசனத்தையும் மாற்றுறாங்க. இப்போ எவ்வளோ பெரிய ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை கொண்டு போய் பின்தள்ளுறாங்கன்னு பாருங்கள். அப்போ வக்ஃபோட சொத்துக்கு இனி முஸ்லீம்களாலேயும் சொத்து வராது, இந்துக்களாலேயோ கிறிஸ்தவர்களாலேயோ எந்த மக்கள் ஜூஸாலேயோ கூட சொத்து வராது, இனி வராது இந்த சட்டப்படி. அடுத்தது முஸ்லீம்களாலேயும் வராது. வந்துருச்சுன்னா அவன் 5 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுற முஸ்லீமாக இருக்குன்னா இதெல்லாம் நடக்கிற காரியமாக? இதுக்கு எப்படி செய்யறதுன்னு தீர்வே கிடையாது.
அப்போ இந்த தீர்வில்லாத சட்டம், தெளிவில்லாத சட்டம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் எடுபடாது, நிச்சயமாக இது எடுபடாது. இப்போ இந்த ஒரு காரியம். அடுத்தது பாருங்கள், அனுபவ பத்திரம். அதாவது சொத்து 2 இருக்குது. ஒன்று பை யூஸு, ரெண்டாவது ஆன் பை ரெக்கார்டு. அப்போ யூசர் சொத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிஷனில் வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க 4 லட்சம் ப்ராப்பர்ட்டி வந்து யூசரில் இருக்குது, அதாவது வந்து அனுபவத்தில் இருக்குது. இந்த சொத்து ஒரு 300 வருஷம், 400 வருஷம், 500 வருஷம், 1000 வருஷத்துக்கு முன்னாடி அல்லா பேராக கொடுத்துருக்கலாம். அப்போ இந்த அல்லா பேராக உள்ள சொத்து 1000 வருஷத்துக்கு, 500 வருஷத்துக்கு, 300 வருஷத்துக்கு முன்னாடி எவனும் ரிட்டர்னில் கொடுத்துக்க மாட்டான். வாய் வழி இந்த சொத்து இந்த கிராமம் இது, இந்த ஊடு இது, இந்த வாசம் அல்லாவுக்காக கொடுத்தனோ அதுதான் வக்குஃப். வக்குஃப்னா ஒன்ஸ் அல்லாஹ் கொடுத்துன்னா திருப்பி வாங்க முடியாது, அது ஒன் வே டிராஃபிக் மாதிரியா. அப்போ அதனுடைய நன்மைகள் எனக்கு வந்து சேரும். நான் செத்த பிறகு கூட நன்மைகள் சேரும். அது சதக்குத்துன் ஜாரியாம்பாங்க. சதக்குத்து ஆஃப்டர் டெத்து கூட யூ ஆர் கெட்டிங் த பெனிஃபிட் ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டி, ஃப்ரம் த வக்குஃப். அப்போ அந்த வக்குஃபுக்கு அது சொத்து இல்லை, வக்குஃப் நிர்வகிக்கூடியது தான். அப்படிப்பட்ட அந்த ஒரு சொத்தை கொடுத்து தன்னுடைய நன்மையை வந்து இவன் அதிகமாகி கொள்கிறான். அப்போ அதிகமாக நன்மை கிடைக்கும், மறுமைக்கு நமக்கு ஒரு 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 சொத்தை நம்ம கொடுத்து அதனுடைய நன்மை, இறைவனுடைய அன்பையும் இறைவனுடைய பாவ மன்னிப்பையும் நான் எதிர்பார்க்குறேன் போது இவன் இறைவன் பேரில் தன்னுடைய சொத்தை கொடுக்குறான். இப்போ இந்த சொத்தை கொடுக்குறான் பாருங்கள், இதுதான் அவனுக்கு நிரந்தரம். இதான் நிரந்தரம். அவன் செத்த பேருக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. அப்போ எழுதி வச்ச சொத்தில் யார் யார் அனுபவிக்கிறாங்களோ, யார் யார் பெனிஃபிட் பண்ணுறோம், அந்த பெனிஃபிட் இவனுக்கு வரும், இவன் அக்கௌண்ட்டில் வந்து சேரும். அப்போ இந்த சொத்தை பாருங்கள், இது வந்து அனுபவம். இப்போ அனுபவத்துக்கு வந்து ரெக்கார்டு காட்ட முடியாது, 500 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்டு காட்ட முடியாது. இப்போ ஒன்றும் வேணாங்க, இப்போ நாகூர் தர்கா இருக்குது, அது பை யூஸ் தான். ஆனால் அது எழுதி கொடுத்துருப்பாங்க, ராஜாக்கள் கொடுத்துருப்பாங்க. பட் அதே மாதிரி பாருங்கள் வேளாங்கண்ணி பாருங்கள், இதெல்லாம் நமக்கு உண்மையிலே கவனிக்கணும். இன்னும் தீர்வாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மெட்ராஸ் எடுத்துங்க, மெட்ராஸ் மவுண்ட் ரோடு இருக்குது பாருங்கள், அதில் 1000 விளக்கு பள்ளியாசம் இருக்குது பை யூசர். அதே மாதிரி தேவி பிராடேஸ் தியேட்டருக்கு பாருங்கள், பக்கத்தில் ஒரு பள்ளியாசம் இருக்குது பை யூசர், அனுபவத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி நந்தனம் போங்க, நந்தனம் ஒய்எம்சி இருக்குப்பாங்க, அதுக்கு எதிரில் பள்ளியாச கபர்ஸ்தான் இருக்குது பை யூசர். இதெல்லாம் கவர்மெண்ட் எடுத்துரும் நாளைக்கு. எல்லாமே இதில் ஆபத்தான ஒரு இதில் கொண்டு போய் இவங்க வந்து கையை வைக்கிறாங்க. நல்லா அனுபவிச்சுட்ருக்காங்க. அங்கே பள்ளியாச்சம் இருக்குது, கபர்ஸ்தான் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லா மக்களுக்கும் தெரியும், அங்கே உள்ள இந்துக்களுக்கு தெரியும், கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்து இந்த மாதிரி செய்யும் போது அப்புறம் என்ன இருக்குது? அப்போ பை வே ஆஃப் யூஸர்னால் அதுக்கு ரெக்கார்டு காட்ட முடியாது, யாராலையும் காட்ட முடியாது. தஞ்சாவூர் கோயிலுக்கு ரெக்கார்டு காட்ட முடியாதுங்க, காட்ட முடியாது. அதாவது திப்பு சுல்தான் வந்து சிரங்கேரி மடத்துக்கு வந்து கோயிலுக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு. என்ன சொல்லணும், இந்த கோயிலே அவரால் தான் உருவாகினது. கோயம்புத்தூர் கோயிலும் கொடுத்துருக்காரு. இப்போ இதுக்கெல்லாம் ரெக்கார்டு கிடையாது, எல்லாம் பை இதுதான், யூசர் தான். அப்போ இதெல்லாம் என்ன செய்யுங்க? அப்போ இதெல்லாம் வந்து இதில் உள்ள வருமானம், இதில் உள்ள நன்மைகளை வந்து முஸ்லீமும் அனுபவிக்கக்கூடாது, எல்லாத்தையும் நாங்கள் தான் எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஓர வஞ்சனைக்கு தான் அந்த சட்டம் வருது. இப்போ பை யூசருக்கு வந்து ரெக்கார்டு காட்ட முடியாதுன்னா எல்லாம் என் சொத்து, சிவன் சொத்து குலநாசம். இது சிவன் சொத்து தான். சிவன்னா யாரையும் கடவுள் தானேங்க, அவன் சிவனுங்கிறான், இவன் அல்லாங்கிறான், அவன் கர்த்தருங்கிறான். ஒரு கடவுள் தானேங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அந்த குலம் ஒன்று, அந்த குலத்தில் உள்ள மக்கள் வந்து அந்த ஒரு தெய்வத்துக்கு கொடுக்குறாங்க சொத்தை. அப்போ அந்த சொத்தை கொடுக்கும்போது தெய்வத்தினுடைய சொத்து தெய்வ சொத்தான், அதை யாரும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, 1923 ஒரு சட்டம் வருது. அப்போ அந்த சட்டம் எப்படி தெரியுமா வருது? அதாவது அமீர் அலின்னு ஒரு அட்வொகேட், ஜட்ஜி, அவர் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பரிந்துரை பண்ணுறாரு. எப்படின்னா, இந்த முத்தவழிங்கள், பள்ளிவாசலில் முத்தவழிங்கள் சீஃபாக இருப்பாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க பள்ளிவாசல் சொத்தை. அப்படி மிஸ்யூஸ் பண்ணும்போது ஒரு சட்டமாக கொண்டு வந்து வக்ஃப் அவர் தான் கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து இவங்க வந்து நிர்வகிக்கிறத காட்டணும், அதனுடைய வரவு செலவு என்ன, அது எந்தெந்த பொசிஷனில் இருக்குது, யார் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ரெக்கார்டு, அந்த எல்லாத்தையும் அவங்க கொடுக்கணும்னு அவர் கொண்டு வர்றாரு 1923. அப்போ வந்தது தான் இது. அப்போ அந்த ரெக்கார்டு ஆக்கிறதுக்கு, நிர்வகிக்கிறதுக்கு ஒரு போர்டு வருது. அந்த இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வக்ஃப் போர்டுகளை வந்து நடக்கிற காலத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம 1880 தான் இந்த புரட்சிகள்லாம் வந்தது. அந்த டைமில் கூட மகாராணி விக்டோரியா மகாராணி என்ன சொல்லுதுன்னா,
சண்டை சச்சரவு எப்படி வந்து நம்ம அதன் மூலியமாக நன்மை அடைய முடியுங்கிறத பாருங்கள். ஆனால் எந்த காரணத்தை கொண்டு மத பிரச்சனை கொண்டு கையை வச்சுறாங்க அப்படின்னு அந்த அம்மா ராணி சொல்கிறாங்க. 1857 வந்து ஹெச்ஆர்சி போர்டில் அவங்க சொல்கிறாங்க, அவங்க நல்லா தெளிவாக சொல்கிறாங்க, நீங்கள் மதத்தில் கையை வச்சுறாங்க. அவன் வைக்கிறான், பட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சொல்கிறது வேணாம் வைக்காத அப்படின்னாங்க. அப்போ இதே மாதிரி தான் நம்ம கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது, முஸ்லீம் ஆர் நான் முஸ்லீம் நீங்கள் வந்து கிஃப்ட் கொடுக்கலாம் கடவுளுக்குண்டு. அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, அது முஸ்லீம் கடவுளாக இருக்கலாம், இந்து கடவுளாக இருக்கலாம். முஸ்லீம் இந்து கடவுள் கூட கிஃப்ட் கொடுக்கலாம், கிறிஸ்தவ முஸ்லீம் கடவுள் கொடுக்கலாம், முஸ்லீமுக்கு கிஃப்ட்டு வந்து கிறிஸ்தவ கடவுள் கொடுக்கலாம், யார் வேணாலும் இப்படின்னு கொடுக்கலாம். அது அக்செப்ட் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு. இப்போ இந்த ராணி சொன்னதை சுப்ரீம் கோர்ட்டு அக்செப்டடு. இப்போ முடியாது. இப்போ இந்த சட்டம் ஒன்லி முஸ்லீமுக்கு தான். அப்போ முஸ்லீமில் வஞ்சிக்கிற வேலை தான். அப்போ முஸ்லீம்கள் தான் வக்ஃபு பண்ண முடியும். அது 5 வருஷம் உள்ள முஸ்லீம் ப்ராக்டிஸ் முஸ்லீம்னா ஒரு முஸ்லீம் கூட நம்ம கொடுக்கறதுக்கு முடியாது. இனி வக்ஃபோடு சொத்து ஏறாது. 5 வருஷத்துக்கு அப்படி நிற்கும், ஏறாது. 5 வருஷத்துக்கு போய் எவனா வந்து நான் ப்ராக்டிஸ் முஸ்லீம் அவன் எப்படி தான் ப்ரூவ் பண்ண போகிறான்னு தெரியல, அது எப்படி தான் கோர்ட்டு ஏற்றுக்கணும்னு தெரியல. இப்போ 3வது பாயிண்ட்டு பாருங்கள், அது அதை விட கொடுமை. இவங்க செய்கிற ஒன்றே பாருங்கள். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரல் கவுன்சில், அது வந்து 10 முஸ்லீம் 12 நான் முஸ்லீம். 2வது வந்து முஸ்லீம் நான் முஸ்லீம் கடவுளுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம். இப்போ வந்து ஒன்லி முஸ்லீம் தான் முஸ்லீமுக்கு கிஃப்ட் முஸ்லீம் அல்லாவுக்கு கிஃப்ட் கொடுக்க முடியும், நான் முஸ்லீம் கொடுக்க முடியாது. அந்த வாசனை அடைச்சாச்சு. அவன் நான் முஸ்லீம்னா எய்தர் ஹிந்து ஆர் கிறிஸ்டின்னு ஆர் புத்தா யாராக இருந்தாலும் சரி கொடுக்கக்கூடாது, கொடுக்க முடியாது. அப்போ கொடுக்குறது யாருன்னா முஸ்லீம் தான் ஒன்று. அப்போ அந்த முஸ்லீமுக்கு ஒரு கண்டிஷன், அவன் 5 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ தான் அவன் சொத்தை கொடுக்க முடியும் அல்லாஹ் பேரில் வக்குஃப்க்கு அப்படிங்கிறாங்க. இப்போ எவ்வளோ பெரிய இது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா அனுபவம் பை நோ ரெக்கார்டு. இந்த அனுபவத்தில் உள்ள சொத்து என்னன்னாக்கா உங்களுக்கு ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிஷனே சொல்லுது 4 லட்சம் சொத்து பை யூசரில் இருக்குது, அனுபவத்தில் இருக்குது. அப்போ அதுக்கு ரெக்கார்டு இருக்காது. அப்போ ரெக்கார்டு இல்லாத சொத்து யார்? சிவன் சொத்து, குலநாசம். நீ எடுக்கிற நல்லா தெரியுது, சிவன்ட சொத்து தான் தெரியுது, கடவுளுடைய சொத்து தான் தெரியுது, அதை உபயோகப்படுத்தியிருக்கான் அப்படின்னு தெரியுது. அதுக்கு ரெக்கார்டு காட்ட முடியாத ரெக்கார்டால் காட்ட முடியாத சொத்தை அனுபவத்து மூலிமா காட்டுறான். அந்த அனுபவத்து மூலிமா காட்டுறது இந்த சிவன் சொத்துங்கிறான். இதை எடுக்கும் போது குலநாசம் தான், சிவன் சொத்து குலநாசம் தான். இப்போ அடுத்தது இது பாருங்கள், அடுத்தது 4வது பாயிண்ட்டு இந்த பில்லை. இப்போ இந்த பில்லை அடுத்த என்ன பார்த்தீங்கன்னா கஸ்டோடியன், அதாவது வந்து நிர்வகிக்கிறது, சொத்தை வந்து நிர்வகிக்கக்கூடியது. இப்போ சொத்தை நிர்வகிக்க யார்? வக்ஃபோர்டு. முஸ்லீம் படி வக்ஃபோர்டு. வக்குங்கிறது அரபு வார்த்தை. வக்குஃப் போர்டுனா என்னங்க? அமைப்பு தானேங்க, அறங்காவல நிலையங்களே, அது அமைப்பு தானே. அதே மாதிரி தான் வக்குஃப்னா அறம் தான். அப்போ இந்த இடத்துல வக்குஃப் போர்டு. இந்த வக்குஃப் போர்டுக்கு கீழே யார் இருக்கா? பள்ளிவாசல் தர்கா எல்லாம் பார்க்கணும் ஒரு தலைவர், அவர் பேர் முத்தவழிம்பாங்க. இந்த முத்தவழி ஃப்ராடு பண்ணுறான், சீட்டிங் பண்ணுறான், ஏமாத்துறான். இது வந்து அந்த முஸ்லீம் மக்களை காட்டி கொடுப்பாங்க, இந்த முஸ்லீம் சரியில்லைங்க, இவன் இந்த பள்ளியாசில் வரவு செலவு சரியில்லை, இவன் கொஞ்சம் சொத்தை எடுத்து தானம் பண்ணுற மாதிரி விற்க ஆரம்பிக்கிறாங்க போது வக்ஃபோர்டு வந்துடும். இவன் போய் வக்ஃபோர்டில் கம்ப்ளைண்ட் பண்ணும், வக்ஃபோர்டு டேக் ஓவர் பண்ணும், அந்த முத்தவழி நீக்கிட்டு டைரெக்டாக வந்து அந்த சொத்தை வந்து வக்ஃபோர்டே எடுத்துக்கும். ஆனால் சொத்து வக்ஃபோர்டுக்கு கிடையாது, வக்ஃபோர்டுக்கு சொத்தை கிடையாது. பட் வந்து அந்த போர்டுங்கிறது வந்து நிர்வகிக்கக்கூடியது. அப்போ முத்தவழி நீக்கிட்டு டைரெக்டாக வரவு செலவு கணக்கை வக்ஃபோர்டே பார்க்கும். இப்போ இதில் போய் கையை வைக்கிறாங்க. இதில் கையை எப்படி வைக்கிறாங்கன்னா முத்தவழிக்கு பதிலாக கலெக்டரை கொண்டு வராங்க. இதான் அர்த்தம். முத்தவழிக்கு பதிலாக யாரை கொண்டு வராங்க? கலெக்டரை கொண்டு வராங்க. அப்போ அந்த பவரை கொண்டு போய் கலெக்டர்கிட்ட கொடுக்கும்போது அவர் என்ன செய்வார் சொல்லுங்கள். ஒரு கேஸ் வருது, 2 பேர், ஒருத்தவன் எதிரி, அவனுக்கு இவன். அப்போ இதில் யார் இருக்கா? இப்போ நான் கேஸ் கொண்டு வர்றேன், இந்த சொத்து என்னடங்கிறேன், அவருக்கு ரெக்கார்டை காட்டும் பாரு கலெக்டரு, ரெக்கார்டை காட்ட முடியல, அவரே ரெக்கார்டெல்லாம் மாற்றக்கூடிய பவர் அவர்கிட்ட இருக்குது, இது உன் சொத்து இல்லைன்னு சொல்லிட்டுவார். அப்போ கவர்மெண்ட்டுக்கு போய்டும். அப்போ அந்த இடத்துல அந்த கவுன்சிலிங் அந்த 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 கஸ்டோடியன் யாருன்னாக்கா கலெக்டர் போடுறாரு. இப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அராஜகம் பாருங்கள். எந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணுற இடத்துல கொண்டு போய் கையை வைக்கிறாங்க. இப்போ சரி, இப்படி வைக்கிறாங்களே, இதுக்கு இன்னொரு உதாரணம் பாருங்கள். அதாவது காட்சி விஸ்வநாதர் கோயில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் அறநிலையம் இருக்குது, அரங்காவலர். அந்த அரங்காவலர் எத்தனை பேர்னாலும் சரி,
அதில் இண்டூஸ் தான் இருக்கணும், அதில் இண்டூஸ் தான் இருக்கணும். வேறு யாரும் அந்த அரங்காவலர் நுழைய முடியாது. அது சட்டம், விதி. அப்போ அந்த விதிப்படி ஒரு முஸ்லீமோ ஒரு நான் முஸ்லீம் போக முடியும்னா போக முடியாது, சட்டமாகவே ஆக்கி வச்சுட்டாங்க. சரி, இப்போ கலெக்டர் வந்து அந்த காசி விஸ்வநாதர் கோயில்கிட்ட அந்த இடத்துல வந்து கலெக்டர் வந்து ஒரு முஸ்லீம் ஆகிட்டார், முஸ்லீம் வந்துட்டார் அப்பாயிண்ட் பண்ணி, இல்லை கிறிஸ்துவர் வந்துட்டா கூட அவர் சிஓவை மாற முடியாது. எதுக்கு? அந்த அரங்காவலர் காசி விஸ்வநாதர் கோயில் இருக்க அந்த அரங்காவலருக்கு அவர் சிஓவாக வர முடியாது, வரக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. அப்போ கலெக்டர் முஸ்லீமாக இருக்கார், அப்போ இந்துவாக இருக்கார், அப்போ சிஓ யாரா அப்படின்னு கேட்கும்போது அப்போ வேற ஒரு ஆளை கொண்டு வராங்க. அந்த ஈக்குவலான ஐஏஎஸ் ஆஃபீஸரில் அவர் இந்துவாக வச்சு அவரை தான் அரங்காவலராக போடணுங்கிறாங்க. அப்போ அங்கே அப்படி பண்ணுறாங்களே, இங்கே ஏன் பண்ணக்கூடாது? அதுவும் அரங்காவலர், இது அரங்காவலர், இது வக்குஃபுங்கிறீங்க, அது அறங்கிறீங்க, ரெண்டும் ஒன்று தாங்க. மீனிங் தமிழாக்கம் பண்ணி பாருங்கள், ரெண்டும் ஒன்று தான். அப்போ அங்கே ரொம்ப துல்லியமாக இருக்கிறீங்க. சரி, இப்போ இன்னும் ஒரு உதாரணம் பாருங்கள். சந்திரபாபு நாயுடு அவர் என்ன செஞ்சார்? பிஜேபி கொண்டு வர எந்த சட்டமாக இருந்தாலும், பர்டிகுலர் வக்ஃப் போர்டு சட்டத்தில் சில திருத்தங்கள் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், அந்த திருத்தங்களை வச்சு தான் நாங்கள் ஆதரவு பண்ணுவோன்னு டிக்ளேர் பண்ணார். எப்போ இந்த பில்லு வரத்துக்கு முன்னாடி, பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி. அப்போ அவர் சொன்னார் பாருங்கள், அவருடைய இதுபடி பார்த்தீங்கன்னா அவர் என்ன அதில் மாற்றம் கொண்டார், இன்னென்ன செஞ்சாங்க பாருங்கள், எனக்கு சந்தோஷமாக இருக்குது, நான் ஆதரவு கொடுன்னு சொன்னாரா? சொல்லலை. இப்போ அவருடைய மேட்டரை நம்ம எடுத்தால் வருத்தமாக இருக்குது. அவர் வந்து பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறாரு, நீங்கள் பண்ணிட்டு போங்க, அதை பற்றி இல்லை. ஆனால் சத்தியத்துக்கு உடன்படக்கூடாதுல்ல, சத்தியத்தில் நீங்கள் எதிர்த்தாலும் நிற்கணும். அதுப்போ அரசியல் சாசனம் 25 என்ன சொல்லுது? மத உரிமை, மனசாட்சி. அப்போ மத உரிமையை நீங்கள் மீறீங்க, மனசாட்சியை மீறுறீங்க. இதுக்கு நீங்களே உங்கள் ஸ்டேட்லேயும் மீறுறீங்க. இங்கே பார்லிமெண்ட்லேயும் மீறுறது மட்டும் இல்லை, இந்த பில்லையும் மீறிக்கிறீங்க, உங்கள் ஸ்டேட்லேயும் மீறிக்கிறீங்க. என்ன? திருப்பதி தேவஸ்தானம். அங்கே திருப்பதி தேவஸ்தானத்தில் என்ன செய்கிறாங்க? ஒன்லி இந்து தான், வேறு யாரும் அப்பாயின்மெண்ட் இல்லைங்கிறீங்க. அரங்காவலர், அந்த அறநிலையத்துக்கு அரங்காவலர் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட் பை யார்? கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இந்துக்களை தான் போடணும். இப்போ சந்திரபாபு நாயுடு இப்போ ஜெயிச்சு வந்தோடனே அரங்காவலர்லாம் இந்துன்ட்டார். இன்னும் ஒரு படி கூட மேலே போய் அங்கே வேலை செய்கிறாங்க பாருங்கள் கோயிலில், அதுவும் வந்து நான் இந்து சாரக்கூடாது, எல்லாம் வந்து இந்துவாக இருக்கணும் அப்படின்னு திருப்பி போட்டார். இன்னொரு சட்டம், கோயிலில் வேலை செய்கிறவங்க கூட இந்துக்களாக இருக்கணும்ட்டார். உள்ளார போகிறதும் இந்துக்கள், சாமிக்கிட்ட போகிறதும் இந்துக்கள், வேலை செய்கிறதும் இந்துக்கள், பெருக்கிறவங்களும் இந்துக்கள், பாத்ரூமை கழுவணும் எல்லாம் இந்துக்கள். அப்போ அங்கே டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ரிலிஜன் எப்படி கொண்டு போகிறாரு பாருங்கள், கடவுளுடைய இதில் கொண்டு போயிட்டார். இவர் அறிஞ்சு செய்கிறாரு, அறியாமல் செய்கிறாரா எனக்கு தெரியாது, பட் எல்லாருமே இந்துங்கிறாரு. அப்போ உங்களுக்கு அந்த பிரெயின் வந்து இங்கே வரணும்ல, வக்ஃபோர்டுக்கும் வரணும்ல. இப்போ நாங்கள் வந்து தர்காவில் வந்து முஸ்லீமும் வேலை செய்யலாம், நான் முஸ்லீம் வேலை செய்யலாம், நல்லா எடுத்துங்க. அப்போ இதை வந்து இந்த வக்ஃபோர்டில் மட்டும் ஏன் உங்களுக்கு இந்த அரங்காவலரில் போய் இந்த வேலை செய்கிறீங்க? அப்போ அங்கே வந்து எல்லாமே இருக்கணும், எல்லாமே இந்துவாக இருக்கணும்னு சொல்லி கூட அங்கே டிஸ்கஷன் பண்ணுற நீங்கள் இங்கே வந்து அந்த எண்ணத்தை ஏன் அப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்போ சிவன் சொத்து குலநாசம் தானேங்க, அதுவும் சிவன் ஒரு சொத்து தானே. அப்போ அந்த சிவன் சொத்துக்கு வந்து இந்துக்கள் இருக்கணும், இந்த சிவன் சொத்துக்கு வந்து இந்துக்களை போடணுங்கிறீங்களே. முஸ்லீமோட அறம்போர்டில் வந்து நீங்கள் வந்து இந்துக்களை போடணுங்கிறீங்களே. அப்போ அங்கே ஒரு நியாயம், இங்கே ஒரு நியாயமா? சிந்திச்சு பாருங்கள், தயவுசெய்து சிந்திச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய மனசு இது வேதனையை கொடுக்குது. அப்போ ஒரு சமுதாயத்தை வந்து அழித்து, ஒரு சமுதாயத்தை புண்படுத்தி, ஒரு சமுதாயத்தை இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்படிலாம் நீங்கள் கொண்டு வர்றீங்க. அதுக்கு நீங்களாம் உதவி செய்கிறீங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? இப்போ தமிழ்நாடு எடுத்துங்க, சிஎம் அவரும் அப்படி செய்யலாம், ஆனால் அவர் செய்யலை. ஒன்றே குலம் ஒருவனே தெய்வங்கிறார். நான் கடவுளை நம்புகிறோன்னு நம்பலையோ, ஆனால் மனசாட்சியை நம்புகிறேன். அப்போ மனசாட்சியை நம்புகிறங்கும் போது அவர் என்ன சொல்ல, அறங்காவலர் நிலையெல்லாம் வச்சுருக்காங்க, அறங்காவலர் இருக்காங்க, அதுக்கு மந்திரி இருக்காங்க. அப்போ மந்திரி என்ன சொல்லி, இந்த ஆள் வந்து இந்து கோயிலில் 5 ஏக்கர் எடுத்துட்டான், 10 ஏக்கர் எடுத்துட்டான், 100 ஏக்கர் எடுத்துட்டான், அதை அப்படியே பிடிச்சி எடுக்கிறாங்க, திருப்பி அவங்க கொண்டு வர்றாங்க, சட்டப்படியே கொண்டு வர்றாங்க. அப்போ அந்த இடத்துல இந்த முஸ்லீமுடைய இடம் என்ன ஆகுது? மைனஸை தானே போகுது. அப்போ ஸ்டாலின் முதலமைச்சர் என்ன செய்கிறாரு? இதை நான் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன், இந்த பில்லு வந்து கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய இதில் சட்டசபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாரு. அது வரவேற்கக்கூடிய தீர்மானம் தான்.
அவரால் அவ்வளோதான் கொண்டு வர முடியும் அப்படின்னு நினச்சி கொண்டு வர்றாரு. அவரால் மேலேயும் கொண்டு வரமோ அதுக்கு உதாரணம் நான் சொல்கிறேன். அப்போ ஒரு முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இஸ்லாமியர்களோட பாதுகாப்புங்கிறதுக்கு இந்த சட்டத்தை வந்து நாங்கள் தீர்மானம் கொண்டு எதுக்குறோம் அப்படிங்கிறாரு. ப்ளஸ் கோர்ட்டுக்கும் போங்கிறாரு. அவர் சார்பாக பார்லிமெண்ட்டில் வாதாடினவர் நம்ம ராஜா சரியான பாயிண்ட்டை சொன்னார். என்ன பாயிண்ட் சொன்னார்னா, என்னுடைய எம்பி பதவியை நான் ராஜினாமா பண்ணுறேன். எதை வச்சு ராஜினாமா பண்ணுறேன்னா, இன்றைக்கி அமித்ஷா பேசுகிறாரு, யார் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா பேசுகிறாரு, சிறுபான்மை இது மந்திரியும் பேசுகிறாரு, பேசுகிறதுலாம் பொய்யுங்கிறாரு. இப்போ இந்த பொய்யை நீ ரெக்கார்டு பண்ணு. அப்புறம் ஜாயின்ட் கமிட்டி இருக்குது பாருங்கள், பார்லிமெண்ட் ஜாயின்ட் கமிட்டி, அந்த பார்லிமெண்ட் ஜாயின்ட் கமிட்டியில் ரெக்கார்ட் பண்ண அந்த ரெண்டு இது ரெண்டும் ஒத்து போனால் ஓகே, டெஃபினட்டாக ஒத்து போகாது. இல்லைனா என் பொசிஷன் நான் வந்து உண்மையை சொல்லணும், போய் சொல்லலாம், இல்லை அவர் உண்மையை போய் சொல்லலாம், ரெக்கார்டை வச்சு ப்ரூஃப் பண்ணு, நான் அது உண்மைன்னாக்கா நான் வந்து ரிசைன் பண்ணுறேன் எம்பி போஸ்ட்டுங்கிறாரு. எம்பி போஸ்ட் ரிசைன் பண்ணுறலாம் உண்மையிலேயே வந்து ஒரு தியாகத்தினுடைய உச்சகட்டம் தான். அப்போ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஸ்டாலின் ஒரு பக்கம் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு மனசாட்சிப்படி, அதே மாதிரி இவரும் மனசாட்சிப்படி இப்படி சொல்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மனசாட்சிக்கு இன்னும் ஒரு பாயிண்ட்டு, வெஸ்ட் பெங்கால் மம்தா சிஎம் உடனே சொல்லிட்டாங்க, இந்த பார் சென்ட்ரல் போர்டு இருக்குது, ஸ்டேட் போர்டு இருக்குது, சென்ட்ரல் ஒர்க் போர்டு, ஸ்டேட் ஒர்க் போர்டு, நீ எது வேணாலும் வச்சுக்க, எனக்கு கவலை இல்லை. இது வந்து கன்கரண்ட் லிஸ்ட் தான் வருது. ஸ்டேட் போர்டு, ஸ்டேட்டுடைய பவரை நீ குறைச்சிட்டு வர. இப்போ இந்த வக்ஃப் போர்டுங்கிறது கவர்மெண்ட்டில் தான் இருக்குது, இதில் நீ பவரை குறைக்கணும் நான் விட மாட்டேன். அப்போ இந்த வக்ஃப் போர்டு அமெண்ட்மெண்ட் பில்லு வந்து ஆக்டாக மாறினாலும் இதை நான் என்னுடைய ஸ்டேட்டில் அப்ளை பண்ண மாட்டேன், இது மாதிரி தூக்கி வச்சிரும் அப்படிங்குது இந்த அம்மா. அப்போ எந்த அளவுக்கு போது பாருங்க. ஸ்டாலின் ஒரு படி போனார், இந்த அம்மா 2 படி போய் முஸ்லீம்கள் 35% எங்ககிட்ட இருக்காங்க எங்கள் ஸ்டேட்டில், அவங்களுக்கு நான் ஒருபோதும் நான் துரோகம் பண்ண முடியாது, பண்ண மாட்டேன். ஆகவே இஸ்லாமியர்கள் என்ன நம்புங்க, இந்த சட்டத்தை நான் அமுல்படுத்த மாட்டேங்குது. அப்போ நல்லா தெரியும் அந்த அம்மாவுக்கு, சிஎம் ஆக்கிறவங்களுக்கு ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் ஒர்க் போர்டு, அது 2 ஏதாவது பிரச்சனை வந்தால் சென்ட்ரல் தான் மேலே நிற்கும். அப்படி மேலே நின்னால் கூட சட்டத்தின் பூர்வமாக அதை அடி வாங்குங்கிறத உண்மையை விளங்கி கொண்டு ஸ்டேட் போர்டு ஆகிய நான் என்னுடைய பவரில் இந்த வக்ஃப் போர்டு அமெண்ட்மெண்ட் பில்லை வந்து நான் ஒருபோதும் அமுலுக்கு கொண்டு வர மாட்டேன், அமுல்படுத்த மாட்டேங்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு போல்டாக செய்கிறாங்க. இப்போ இன்னும் ஒன்று பாருங்கள், அந்த அம்மாவுடைய எம்பி செஞ்சதை பாருங்கள். இங்கே ராஜா வந்து பார்லிமெண்ட்டில் போடுன்னு போட்டார். அப்போ பார்லிமெண்ட்டில் வந்து மம்தாட எம்பி அவருடைய பேர் வந்து அந்த அவருடைய பேர் இப்போ சொல்ல பாருங்க, அவருடைய பேர் கொஞ்சம் லைட்டாக மறக்குது. அவர் வந்து ஜாயின்ட் கமிட்டி, பார்லிமெண்ட் ஜாயின்ட் கமிட்டியில் மெம்பராக இருக்கார். அந்த 10 பேர் இருக்காங்க பாருங்க, அதில் ஒரு ஆள் அவர் கொஞ்சம் வேகமாக பேசியிருக்காரு, இதெல்லாம் அராஜகம், இது அட்ராசிட்டி எகென்ஸ்ட் த கான்ஸ்டியூஷன், இதை நான் ஒத்துக்க முடியாதுன்னு பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டிருப்பார். குடிக்கிற கிளாஸ் தண்ணி இருப்பாருங்க, டக்குட்டார் உடஞ்சி போச்சு. உடஞ்சி போனோடனே அந்த பார்லிமெண்ட்டு ஜாயின்ட் கமிட்டி தலைவர் இருக்கார் பாருங்க, அவர் உடனே பிளேட் அப்படி போட்டார். ஏன்னா பிஜேபிக்காரங்களும் அப்படி தான் போடுவாங்க. அந்த ஆள் உணர்ச்சி வசப்பட்டு கிளாஸை உடைச்சார், ஏன்னா கொலை பண்ண வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பார்லிமெண்ட்டு கமிட்டியை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. போங்க வெளியே போங்க எல்லாம் அப்படின்ட்டார். உலகத்துலேயும் இல்லைங்க, நம்ம இந்தியாவில் முதல்ல இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியை வந்து நீக்கினது, சஸ்பெண்ட் பண்ணது இவர் தான், பிஜேபி தலைவர், அவர் தான் தலைவர். அந்த தலைவர் தான் எத்தனை ரெக்கார்டை வந்து ஒன்று இவங்களை அப்படி இது இந்த கிளாஸை உடைச்சார். எப்படி உடைச்சாருன்னு அந்த அந்த டென்ஷன்லாம் உடஞ்சிருக்கு, உடைச்சாரு டக்குன்னு உடஞ்சி போச்சு. இதை ஒரு சாக்காக வச்சுட்டார் ஒன்று. அடுத்தது வந்து பொதுமக்களுடைய இது இல்லாமல் அந்த ஜாயின்ட் கமிட்டியில் ஆப்போசிட் பார்ட்டியை தானே சேர்ப்பாங்க எம்பி, அதில் வந்து அவங்க 40 இது கொடுத்துருக்காங்க, இது 44 தீர்த்தங்கள் கொடுத்துருக்காங்க, ஒன்று கூட ஏற்றுக்க மாட்டேன்ட்டார், ரிஜெக்டர். அடுத்தது வந்து மக்கள் கையெழுத்து போட்டாங்க 1 கோடிக்கு மேலே, ரிஜெக்டடு. அடுத்தது இமெயிலில் வந்து 3,60,00,000 இமெயில் போய்க்குது, யாருக்கு, இவங்களுக்கு. நாங்கள் அப்போஸ் பண்ணுறோம் சேர்க்காதன்னு எல்லா முஸ்லீம் பண்ணாங்க, 4 முஸ்லீம் கொடுத்துருக்காங்க. அப்போ 3,60,00,000 அந்த இமெயிலையும் ரிஜெக்டடு.
அப்போ ரிஜெக்ட் பண்ணோன்னே ஜாயின்ட் கமிட்டி ரிஜெக்ட் பண்ணோன்னே என்ன ஆச்சு, இவங்க மெஜாரிட்டி ஓட்டு போட்டோடனே அந்த ஜாயின்ட் கமிட்டியில் மெஜாரிட்டி ஓட்டு இவங்க தான் டிஸ்மிஸ் ஆச்சா, ஜெயிச்சிட்டாங்க. ஜெயித்த உடனே நேராக பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க. எவ்வளோ அட்ராசிட்டி பண்ணுறாங்க பாருங்கள், எவ்வளோ அட்ராசிட்டி, சட்டத்தை மீறாங்க பாருங்கள். ஏன், எல்லாம் என் கையில் இருக்குது, எல்லா பவரும் என் கையில் இருக்குது. பவர் வர்றதுக்கு முன்னாடி பயந்து இருந்தாங்க, பவரில் உட்காந்துட்டாங்க பாருங்கள். அது யார், நிதிஷ்குமாரும் நம்ம சந்திரபாபு நாயுடும் கொடுத்த ஆதரவு. உட்காந்தோன்னே அப்படி பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே நிதிஷ்குமாரும் சரி சந்திரபாபு நாயுடுலாம் எல்லாம் மைனஸில் கொண்டு போய் எல்லாருக்கும் ஒரு மேலே ஒரு கத்தியை தொங்க வச்சுட்டாங்க. எல்லாம் சம்பாதிச்சு வச்சுனாங்களா, எல்லாருக்கும் ஈடு ரைடு, அந்த ரைடு, இந்த ரைடுன்னு சொல்லி ஒரு பயத்தை வச்சுனாங்க. இந்த பாரு ஒரு ரெக்கார்டு இப்படி சொல்லுது, உள்ளார போடுவ, அந்த ஒரு பயத்தை வச்சு எல்லாருக்கிட்டையும் சாதகத்தை கையில் வாங்கிக்கிறாங்க. ஏன், ஆட்சியில் வந்து உட்காந்துட்டாங்க. இந்த ஆட்சியில் வந்து உட்கார்ந்ததால தான் இவ்வளவு பிரச்சனையும் நமக்கு நடக்குது. இவங்களோட அராஜகம் வந்து, இந்த ஆட்சி அதிகாரம் தான் இவங்களுக்கு வந்து இந்த அராஜகம் செய்வதற்கு அவங்களுக்கு ஊக்கமாக இருக்குது. எஸ், நான் தான் ஆளினாள், அப்படி தான் சொல்கிறாங்க, நான் தான் ஆளினாள் அப்படிங்கிறாங்க. அப்போ இவ்வளவு இதையும் ரிஜெக்ட் பண்ணி அவங்க கொண்டு வர்றாங்க. அப்படிங்கும்போது மனசாட்சியை வந்து டோட்டலாக வித்தாச்சு, மனசாட்சி இல்லை. அப்போ மனசாட்சி இல்லைங்கிறது நல்லா தெரியுது. ஒரு இந்துக்கோ, ஒரு கிறிஸ்தவர்களுக்கோ, ஒரு புத்திஸுக்கோ எந்த இதுவும் பாகுபாடு இல்லாமல் ஒன்லி இந்த பாகுபாடு பூரா ஒன்லி ஃபார் முஸ்லீம் தான், முஸ்லீமுக்கு மட்டும்தான், ஒன்லி முஸ்லீம் மட்டும்தாங்கும் போது நல்லா தெரியுது, வன்மம் நல்லா தெரியுது. இந்த சமுதாயத்தை அழிக்கணும், உங்களால் அழிக்கவும் முடியாது. இறைவன் சொல்கிறாங்க, உங்கள் வாயால் ஊதுனா இந்த நெருப்பை அணைக்க முடியாதுங்கிறான். அப்போ நீங்கள் யார்கிட்ட மோதுறீங்கிறீங்கன்னா, முஸ்லீம்கிட்ட மோதுற, உங்களை படைச்ச இறைவன்கிட்ட நீங்கள் மோதுறீங்க. உங்கள் படைச்ச இறைவனுடைய சட்டத்துக்கு நீங்கள் ஒரு சட்டத்தை போட்டு அதை அமுக்க பார்க்குறீங்க. ஒரு நாள் நீங்கள் வெற்றி அடைய முடியாது. ஏன்னா நீங்கள் முஸ்லீம் பார்க்குறீங்கள, முடியாது. இப்போ கூட பாருங்கள், கேஸுக்கு 50 ரூபா ஏற்றி விட்டாங்க. இதே இது மற்ற இதில் வந்து கேள்வி அதிகமாக வரும். இப்போ இவங்கள்ட்ட யாரும் கேள்வி கேட்க முடியல. ஏதாவது கேட்டால் இந்த பாரு முஸ்லீம் இருக்கான், இந்த பாரு முஸ்லீம் இருக்கான், முஸ்லீம் சொல்லியே ஒன்று ஏற்றுறாங்க. மோடி என்ன சொல்லி வந்தாருங்க, அமெரிக்கன் டாலருக்கு இந்தியா பண்ணி ரொம்ப மோசமாக போகுது, மன்மோகன் சிங் பீரியடில் நான் வந்தால் இப்படி கொண்டு போகண்டார். இப்போ அப்படியே இறங்கியிருக்குது, 87 ரூபா 88 ரூபா இருக்குது. அதே மாதிரி சொன்னார், பெட்ரோலும் டீசலும் மன்மோகன் சிங் ஆட்சி பண்ணவே தெரியல, ஒரு இளவும் தெரில, இவ்வளோ நான் ஆட்சிக்கு வந்தால் அதை அப்படியே குறைப்பேன் அப்படின்றாரு. இன்றைக்கி அப்படியே டபுள் த ரேட்டாக இருக்குது, 102.96. நல்லா யோசனை பண்ணி, நம்ம வந்து போய் சொல்ல, இன்றைக்கி ரெக்கார்டு. அதே மாதிரி மன்மோகன் சிங் பீரியடில் 450 ரூபா அந்த கேஸ், நான் வந்தால் இப்படி கொண்டு வந்துருவேன்டார். என்ன செஞ்சார், இப்போ 1000க்கு மேலே கொண்டு வச்சுட்டாரு. வந்து இன்றைக்கி ஒரு 50 ரூபா ஏறிக்குது. இப்போ இந்த விலைவாசி மக்களுடைய கஷ்டத்தையெல்லாம் பார்லிமெண்ட்டில் பேச மாட்டேங்கிறாங்க. பார்லிமெண்ட்னாங்க மக்களுடைய கஷ்டத்தை தாங்க போக்கணும், அதுக்கு தான் சட்டத்தை ஏற்கணும். ஆனால் இவங்க என்னென்னா, ஒரு மக்களை வந்து கொல்றது, ஒரு மக்களை அநியாயமாக கொல்றது, அந்த அநியாயமாக கொல்றது வந்து மற்றவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி கொடுத்து மற்றவங்களுக்கு வந்து இந்த கஷ்டத்தை கொடுக்குறாங்க. உண்மையில் இந்த விலைவாசி முஸ்லீம் மட்டுமா, எல்லாருக்கும். ஆனால் அது அவங்களுக்கு மற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா இவங்க முஸ்லீம் மேலே கருவு இருக்கிறாங்க, முஸ்லீமே வைக்கும் போது அதில் அவங்க குளிர் காயிறாங்க. நம்ம தப்பிச்சுக்கலாங்கிறாங்க. எல்லா விலைவாசி யாருக்கு ஏறுது, முஸ்லீமுக்கு ஏறுது, உங்களுக்கு தான் ஏறுது. இதை வச்சு தான் அவங்க ஏற்றுறாங்க. ஒரு மதத்தை கொண்டு ஃப்ரண்ட்டில் வச்சுறாங்க. அந்த மதத்தில் யார் மோசமானவங்க, விரோதி, யார் தீவிரவாதி, அப்படி ஒன்று கொண்டு வந்து ஒரு முஸ்லீமை ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டாங்க. ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிற அநியாயம் பூரா நம்ம செய்யலாம், யாரும் நம்மளை கேள்வி கேட்க முடியாது. கேட்டால் முஸ்லீமை காட்டிடலாம், எதுக்கத்தான் முஸ்லீம், எதுக்கத்தான் முஸ்லீம் இப்படி கொண்டு போகிறாங்க. இப்போ அதே மாதிரி நிதிஷ்குமார், இப்போ அவர் வந்து சப்போர்ட் பண்ணார் பிஜேபிக்கு. அவர் எதுக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் சத்தியம்னு ஒன்று இருக்குமோ, அவர் என்ன சொன்னார், நாங்கள் சில கண்டிஷன் போடுவோம் அந்த வக்குஃப் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு. சந்திரபாபு நாயுடு சொன்னால் இவரும் சொன்னார். அப்போ கடைசியில் வந்து கழுத்தை அறுத்துட்டார். அதுதான் அர்த்தம். அப்போ அவருடைய எம்பி என்ன செஞ்சாங்க, பார்லிமெண்ட்டில் மேலே சட்டம் வந்த உடனே என்ன சொல்கிறாங்க, நிதிஷ்குமார் வந்து முஸ்லீம்களை வந்து அறுத்துட்டார், கழுத்தை அறுத்துட்டார், முஸ்லீமுக்கு விரோதமாக போயிட்டார், முஸ்லீமை ஒன்றும் இல்லாமல் ஆக்குற அளவுக்கு அவர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டார். ஆகவே நான் ரிசைன் பண்ணுறேன்னு ஒருத்தன் வந்து எம்பியை ரிசைன் பண்ணிக்கலாம். எம்பி போஸ்ட்டை ரிசைன் பண்ணுறதுலாம் வந்து சாதாரண
வராதுங்க, மனசு வராதுங்க. அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஒரு ஹை கிளாஸ் போஸ்ட்டு. அந்த பதவி 2 கோடி 3 கோடி 4 கோடி 10 கோடி செலவு பண்ணி வந்து அவ்வளவு செலவு பண்ணி ஒரு சிஎம், ஒரு தலைவர், நிதிஷ்குமார் தலைவர், அந்த தலைவரை இவர் வந்து எம்பியாக சீட்டு கொடுத்து நிற்க வச்சு அவர் கொண்டும் இவன் கொண்டும் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ முஸ்லீம் வாக்குகளையும் கொண்டு இவன் ஜெயிச்சிருக்கான். அப்போ ஜெயிச்சு வந்த முஸ்லீம்களுக்கு வந்து இனி விரோதம் இருக்கும்போது உங்கள் கட்சியில் நாங்கள் இனி இருக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு எம்பி ரிசைன் பண்ணிட்டான், அடுத்த எம்பி ரிசைன் பண்ணிட்டான். இப்போ அவருடைய கேஸு 12, இப்போ குறையுது எம்பின்னு. அடுத்தது அவர் கட்சியில் உள்ள முக்கியஸ்தர் ஒரு முஸ்லீம், அவரும் வெளியே வந்துட்டார். ஏன்னா க்ளீனாக சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து முஸ்லீமுக்கு எகென்ஸ்டாக போயிட்டீங்க, எங்களால் இன்னும் இருக்க முடியாது, நாங்கள் எந்த ஃபேஸை அந்த மக்கள்கிட்ட கொண்டு காட்டுவோம் முஸ்லீம்கிட்ட. நீங்கள் தானேங்க எம்பி பதவி எடுக்கும்போது என்ன எடுக்கிறீங்க, சட்டப்பூர்வமாக அப்படி தானே எடுக்கிறீங்க. நாங்கள் எல்லாருக்கும் ஈக்குவலாக இருப்போம், எல்லாருக்கும் நியாயமாக நடப்போம்னு சொல்லிவிட்டு ஒரு சாராருக்கு நீங்கள் அநியாயம் பண்ணிட்டே போனீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ அவன் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட் தானே, அப்போ அவங்க ரிசைன் பண்ண கரெக்ட் தானே. அப்போ நிதிஷ்குமாருக்கு இப்போ வீக்னஸ் ஆகிடுச்சுல, அவர் எந்த மூஞ்சியை வச்சுட்டு பார்ப்பார்? இன்றைக்கி வந்து அவர் மோடிட்டையும் மைனஸில் போடுறாரு, அமித்ஷாவிட்டையும் மைனஸில் போடுறாரு. அமித்ஷா என்ன சொல்ல மட்டும் 12 இருந்துச்சு, இப்போ 9 தானே இருக்குது, குறைஞ்சி போச்சே. அப்போ அவருக்குள்ள சலுகை இப்போ குறைப்பாங்க. இப்போ எப்படி போகுது பாருங்க. தன் வினை தன்னை சுடுங்க, தன் வினை தன்னை சுடும். சத்தியத்துக்கு தான் பாடுபடணும். ஒரு மனுஷன் மதம் கோட்பாடு இதில் வேணால் இருந்துட்டு போ. இறைவன் கூட சொன்னான், இந்த குரானை நீ ஆய்வு செய்யி, விரும்பினா ஏற்றுக்க, விரும்பினா நிராகரிக்கிறான். அழகான வார்த்தை. உலகத்திலே முதல் சுதந்திர வீடு கொடுத்தது இறைவன் தான். விரும்பினா ஏற்றுக்க, விரும்பினா நிராகரி. இல்லா திக்ருலாம், இது ஒரு அறிவுரை. இந்த அறிவுரை இறைவனால் கொடுக்கப்பட்டது. இந்த அறிவுரை விரும்பினா ஏற்றுக்க, நிராகரிங்கிறான். இப்போ எவ்வளோ பெரிய ஒரு இறைவன் வந்து மக்களுக்கு, உங்களுக்கு, உங்கள் இறைவனை இல்லை நம்ம இறைவனை, அனைத்தையும் படைத்த இறைவனை இவ்வளோ அழகாக ஒரு பண்பாட்டான ஒரு வார்த்தையை சொல்லும் போது நம்ம அதிலேருந்து மீறனா எப்படிங்க அர்த்தம்? ஆட்சி அதிகாரம் கையில் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் மறந்துடுறதா? சொல்லுங்கள். பதவி எடுக்கும்போது என்ன செய்கிறீங்க? எல்லா மக்களுக்கும் பிரைம் மினிஸ்டரு, எல்லா மக்களுக்கும் சிஎம்மு. அப்போ ஒரு சைடு மக்களுக்கு பிரைம் மினிஸ்டராக இல்லையே நீங்கள், ஒரு மக்களுக்கு சிஎம்மாக இல்லையா? உங்களோட வார்த்தையெல்லாம் அப்படி தானே வருது. வார்த்தை மட்டும் இல்லை, செயலாக அப்படி தானே வருது. அப்போ இன்றைக்கி கோர்ட்டுக்கு போனால் இந்த அமெண்ட்மெண்ட்டு பில்லு வந்து வக்ஃபோர்டு அமெண்ட்மெண்ட் பில்லு கண்டிப்பாக தோற்றுரும். ஆனால் அதில் ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, எல்லா மக்களும் இப்போ கோர்ட்டுக்கு போகிறாங்க, எல்லா மக்களும் கோர்ட்டுக்கு போகிறாங்க, எல்லா கட்சியும் போகணும், எல்லாம் போகிறாங்க. ஆனால் போகும்போது இன்றைக்குள்ள ஜட்ஜ்மெண்ட்டில் நம்ம பார்க்க வேண்டியது, அந்த ஜட்ஜுங்க யார் உட்காந்துக்கிற சிட்டிங், யார்கிட்ட இந்த பெட்டிஷன் போகுது, யார்கிட்ட இந்த கேஸ் போகுது, அவங்க வந்து ஆர்எஸ் பிரெயின் உள்ளவங்க, கலராக உள்ளவங்கனாக்கா அவங்கள மாற்ற சொல்லணும். வேணாம், இவங்க மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டாக்டர் ஷாலினி இருக்காங்க பாருங்கள், அவங்க ஒரு வீடியோ போட்டாங்க, அதை நான் பார்த்தேன். அதில் ஒரு ஜட்ஜி, அந்த ஜட்ஜி வந்து 6 மாதம் ஜெயிலுக்கு போனார் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில். அவர் வெளியே வந்து சொன்னார், அவர் முதலையும் சொன்னார், கோர்ட்டை நம்பாதீங்க, ஹைகோர்ட்டுக்கு வராதிங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வராங்க மக்களை, ஏன்னா எல்லாம் கரப்ட் ஆகுது. கரப்ட்னா என்ன, ரொம்ப டேஞ்சரஸான வார்த்தையை சொல்கிறார். ஒவ்வொரு ஜட்ஜுகளும் பெண்களும் பணத்தையும் தான் எதிர்பார்க்குறாங்க. சொல்கிறதுக்கு பயமாக்குது. அவர் சொல்லிட்டார். இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஜட்ஜி மேலே சொல்கிறாங்க. அப்போ சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும், அப்போ சிட்டிங் ஜட்ஜி யார் இருக்காங்கிறத பார்த்து அதை நம்ம போராடணும். வேணாம், இவர் வந்து இந்த பிரெயினில் உள்ளவர் அப்படின்னு. இதுக்கு உதாரணம் என்ன இருக்குங்க, இந்த ஜட்ஜி மட்டும் சொல்ல, இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கேஸ் வச்சு பாருங்கள். வீட்டில் பணம் இருந்துச்ச, அக்னி பவான், இப்போ வணங்குற அக்னி பவானே காட்டி கொடுத்துருச்சு. 33 கோடி 40 கோடி, அதில் 12 கோடி எரிஞ்சு போச்சு, பாக்கியெல்லாம் இருந்துச்சு. இது என்னுடைய பணம் இல்லைங்கிறார் ஜட்ஜு. அப்போ இவர்கிட்ட கேஸ்லாம் எப்படி போயிருக்கும்? இவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்லாம் சந்தேகத்துக்குரியதாக போச்சு. இப்போ யாராவது ஒரு கேஸு போடலாம், கண்டிஷனாக போடணும், போட்டால் தான் இதுக்கெலாம் ஒரு தீர்வு வரணும். நீங்கள் இவ்வளோ பணம் வந்து உங்கள் வீட்டில் இருக்குது, அப்போ இவ்வளோ பணத்துலேயும் நீங்கள் வந்து 14லேருந்து வந்து யூபியில் வந்து இப்போ நீங்கள் டெல்லி ஹைகோர்ட்டுக்கு வந்துக்கிறீங்க. அது டெல்லி ஹைகோர்ட்டுக்கு எப்படி வந்துக்கிறீங்க? சாதாரண ஒரு லெவலில் இல்லை, அந்த போஸ்ட்லேயே ஒரு ஹை போஸ்ட். அப்படின்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜுகளை தேர்ந்தெடுக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ எவ்வளோ பெரிய காசு வந்திருக்கும், இதெல்லாம் மறைக்க முடியல. அக்னி பவானை இவரை காமிச்சு கொடுத்துருச்சு. அப்போ அக்னி பவானுக்கு இவர் விரோதியாக இருக்கார். இப்போ இப்படிப்பட்ட ஆள்கிட்ட இந்த கேஸ் போச்சு தான் ஜெயிக்க முடியாதுங்க, கண்டிஷனை முடிக்காது.
அமித்ஷா கேஸ் எடுத்துங்களேன், என்ன நடந்துச்சு? 5 செகண்ட் கேஸ் ஒன்றும் இல்லை போ அப்படின்ட்டார். அப்போ இதெல்லாம் யார் எப்படி என்ன நடக்குது? அப்போ எல்லாருமே சத்தியத்துக்கு வந்து கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. அதான் கான்ஸ்டியூஷன் 25 மத உரிமை, மனசாட்சி அப்படி தூக்கி வச்சுட்டாங்க. அப்போ நம்ம இந்த கேஸெல்லாம் இப்படி தான் பார்க்கணும். ஒன்றுத்தையும் நாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த மக்களை தள்ளிட்டாங்க. இப்போ மக்கள்லாம் வந்து ரொம்ப உஷாராக ஆகணும்னு சொல்லி ஜட்ஜுங்களை சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்ட ஜட்ஜுங்களும் சொல்கிறாங்க, 5 ஜட்ஜு வெளியே வந்து சொல்லையா, மக்களே இனி நீங்கள் தான் இருக்கணும், எங்களால் இப்போ ரொம்ப ப்ரெஷர் கொடுறோம், எங்களால் செய்ய முடியலங்கிறாங்க. அப்படி சொன்னவங்களே வந்து பதவி வாங்கிட்டு அவங்க பக்கம் போயிட்டாங்க. என்ன நடக்குது கூத்து? கேட்குறதுக்கே பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. இவ்வளவு அநியாயம் செய்கின்ற இடத்துல வந்து இப்போ நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வாழ்ந்துக்கிட்டதில் இவ்வளோ எல்லா மக்கள்லேயும் முஸ்லீம்கள் வந்து ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. முஸ்லீம்கள் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. கேஸு போட்டால் பெயிலே இல்லை, எந்த கேஸாக இருந்தாலும் சரி. இப்போ அந்த அளவுக்குலாம் பாதிப்பு நடக்குதுன்னா இப்போ எவ்வளோ கஷ்டத்தை வந்து நாங்கள் அனுபவிக்கிறோம். இப்போ இதை நீங்கள் சிந்திக்கக்கூடாது. அறங்காவலருங்கிறீங்க, அப்போ முஸ்லீம் அறங்காவலருக்கு, வக்குஃப் அறங்காவலர், அந்த அறங்காவலருக்கு என்ன நினைக்கணும்? மற்ற இந்து மத அறங்காவலர், கிறிஸ்துவ மத அறங்காவலர் என்ன நினைக்கணும்? இவங்களும் அறங்காவலர், எங்களை போல் இவங்களும் அறங்காவலர். ஆகவே இவங்களுக்கு கொடுத்த இந்த சட்டம்லாம் வந்து சரியில்லைன்னு சொல்லி இந்த அறங்காவலரும் போராடணும். அப்போ தான் கவர்மெண்ட்லாம் சுத்தமான கவர்மெண்ட்டாக இருக்கணும். சிவன் சொத்து கொலை நாசம், ஓன் சொத்தும் சிவன் சொத்து தான், அவன் சொத்தும் சிவன் சொத்தான், இவன் சொத்தும் சிவன் சொத்து தான். அவனுக்கு மட்டும் பாதிப்பு வரும்போது இந்த சிவன் சொத்துக்காரங்களும் போராடணும். வேணாம், தவறில் இருக்கிறீங்க, மதத்தில் விளையாடாதீங்க, மதத்தில் கை வைக்காதீங்க, அது நாளைக்கு எங்களை அடிக்கும் அப்படின்னு இந்த எண்ணத்தை உருவாக்கணும். அப்போ மத போதகர்கள், எல்லா மத போதகர்களும் ஒன்றா ஆகணுங்க. அப்படி ஆகணும் தான் முடியும். அறங்காவலர்னா கோயிலுக்கு மட்டும் அறங்காவலர், சர்ச்சுக்கு மட்டும் இல்லை, பள்ளியார், இவங்க எல்லாம் வந்து அறங்காவலர் ஃபார் காட்ஸ் ப்ராப்பர்ட்டி, கடவுளுடைய சொத்துக்கு. அப்போ கடவுளையும் டிஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. பார்லிமெண்ட்டில் இந்த டிபேட்டு 18 மணி நேரம் இருந்துச்சு. அதில் வந்து கேரளா எம்பி சூப்பராக ஆர்கியூ பண்ணாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எங்கள் கேரளா கவர்மெண்ட்டில் வி ஆர் நாட் எ டிஸ்கிரிப்ஷன் த காடு ரிலீஜியஸ். நாங்கள் வந்து கடவுளையும் ரிலீஜியன் நாங்கள் பாகுபடுத்தலை, வேறுபடுத்தலை, நாங்கள் எல்லாம் ஒத்துமையாக வாழ்கிறோன்னு பார்லிமெண்ட்டில் ரொம்ப நாள் டிபேட் பண்ணார். அது மட்டும் இல்லை, ஊபியில் வந்து நீ மஸ்ஜிதை வந்து கவர் பண்ணுற, போர்வையை போட்டு கவர் பண்ணுற, நாங்கள் அப்படி பண்ணுறது இல்லை, நாங்கள் எல்லாரும் எல்லா விழாவையும் கொண்டாடுறோம், ஒன்று அழகாக பண்ணுறாரு. என்ன செய்கிறது? எல்லாம் வேஸ்ட்டு. மெஜாரிட்டிங்கிறதுல வந்து வேஸ்ட்டாக போகுது. அவருடைய வார்த்தை வேஸ்ட்டாக போச்சு. ஒயாசி இருக்கார், அவரும் பண்ணிவிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு அந்த சட்டத்தை கிழிச்சு போட்டார். அது வேஸ்ட்டாக போச்சு. என்ன போராடுறது, எவ்வளோ போராடுறதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ராஜா போராடினார், வேஸ்ட்டாக போச்சு. ஏன்? மெஜாரிட்டி தட்டிட்டாங்க. அதான் அம்பேத்கர் சொன்னாங்க, மெஜாரிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன். எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் அந்த மெஜாரிட்டியை வந்து தான் செஞ்சாகணும், வேறு வழி இல்லை. ஆனால் இதே மெஜாரிட்டி கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதே மெஜாரிட்டியை வந்து நான் தடை போடவும் முடியல. இந்த மெஜாரிட்டி போகிற போக்கு நல்லவங்களாக இருந்தால் சரி, அராஜகமான ஆள்கிட்ட போச்சுன்னா அது அராஜகம் மெஜாரிட்டியாக போயிடும். அப்படியே இன்றைக்கி அதான் நடக்குது. அம்பேத்கர் சொன்னது 100% கரெக்டுங்க. சொன்னபோது சொன்னார், கான்ஸ்டியூஷன் எழுதும் போதே சொன்னார், மெஜாரிட்டி சரசம் டேஞ்சர் தான். ஏன்னா மெஜாரிட்டி வந்து மைனாரிட்டியை பாதுகாக்கணும். அதுதான் ஒரு அழகான சுதந்திர நாடு. அது தவற விட்டு போயிடுச்சுன்னா அது அராஜகம், அதில் தான் போய் நிற்கும் அப்படிங்கிறாரு. அப்போ ஹிட்லர் மாதிரி மெஜாரிட்டியில் ஹிட்லர். இப்போ எவ்வளோ பெரிய ஒரு 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 தன்மையை இவங்க எடுக்கிறாங்க. அதான் சொன்ன, சட்டத்தாலே சாவடிக்கிறாங்க, அரசியல் சாசனத்தாலே சாவடிக்கிறாங்க. விதினா என்னங்க? சட்டம். விதினா சட்டம், திஸ் த ஆக்ட். அப்போ அரசியல் சாசனங்கிற விதியை சதியை கொண்டு விதியை மாற்றுறாங்க, அடிக்கிறாங்க. அப்போ சட்டங்கிற விதியை வந்து சட்டத்தாலேயே சதியினாலே வந்து மாற்றுறாங்க. 77 பேர் எம்பி சீட்டு டவுட்டில் இருக்குது, கேஸ் போட்டிருக்காங்க, எல்லாரும் போட்டிருக்காங்க. மகாராஷ்டிரா போடுறாரு, உத்தம இருக்கார், அவர் என்ன சொல்றாரு? வந்ததே தப்பு தான், நம்பிக்கையே இல்லை. என்ன ஒரு ஓட்டு எண்ணிக்கையிலையும் ஓட்டு போட்ட எண்ணிக்கையும் டிஃப்ரெண்ட் இருக்குது, மிஷின்லேயும் டிஃப்ரெண்ட் இருக்குது, இது விட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் மம்தாவும் கொண்டு போய் கேஸ் போட்டுருக்காங்க, எல்லாம் போடுறாங்க. ஆனால் எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது, உடனே முடியணும். இப்போ உண்மையான ராஜாங்கம் இருந்தால் என்ன செய்யணும்?
என் மேலே குத்தம் சொல்லிட்டியா, இந்த மாதிரி ஓப்பன் டு ஆல், எலெக்ஷன் கமிஷன் கூப்பிட்டு ஓப்பன் டு கால் எல்லாருக்கும் காட்டு, நாங்கள் உண்மையாக தான் ஜெயித்தோம் அப்படின்ட்டு. மிஷினில் எந்த கோளாறும் இல்லை, ஓட்டு போட்ட லிஸ்ட்டில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த 17 ஃபார்மில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதுவும் இது ஈக்குவல் காட்ட முடியல, காட்ட மாட்டேங்கிறாங்க. ஏன்? எல்லாரையும் கைக்குள்ளே வச்சுக்கிறாங்க. அப்போ கைக்குள்ளே வச்சும்போது சத்தியம் வந்து மறைஞ்சிருது. எதை கொண்டு வருது? அராஜகம். நான் தான் ஆடினாள், எனக்கு கீழே தான். அப்போ இவங்களுக்கு கீழே உள்ளவங்க என்ன நினைக்கிறோம்? நம்முடைய எஜமான் யார்? மக்கள் தான். மக்கள்கிட்ட தான் நம்ம சம்பளம் வாங்குகிறோம், மக்களுக்கு தான் நம்ம சேவை செய்கிறோம். வி ஆர் த சர்வெண்ட் ஆஃப் த பீப்புளுங்கிற எண்ணம் வரணும். We are the servant of the people. Why? We are receiving the payment. We are receiving the salary from the people, from the salary of the people. Salary எடுக்கிறது யார்? From the people. மக்கள்கிட்ட இருக்கும். அப்போ மக்களுக்கு தான் we have to answer. சட்டப்படி அவருக்கு ஆன்சர் பண்ணலாம், ஆனால் சத்தியப்படி என்ன, சட்டப்படி என்ன? மக்கள் தான் எங்களுடைய எஜமான். அப்போ எஜமானுக்கு நீங்கள் கட்டுப்படலங்கும் போது நீங்கள் யாருக்கு கட்டுப்படுறீங்க? பவரில் உள்ளவங்களுக்கு கட்டுப்படுங்க. என்ன சொல்கிறீங்க? சீனியர்லாம் என்ன சொல்கிறாங்க? ஐயோ அவர் சொன்னால் சொல்லிட்டு போயா, சீனியர் சொல்கிறாரு உனக்கண்ணா நீ செஞ்சுட்டு போ. அந்த எண்ணத்தை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்படி கிரியேட் பண்ணத்தால் தான் அவங்கள சுற்றி உள்ள ஐஏஎஸ்ஆர் ஐபிஎஸ் ஆஃபீஸரில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் யார் இருக்காங்க? அந்த பிரெயினில் உள்ளவங்க தான் இருக்காங்க. அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க, இவங்க உடனே ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. கீழே உள்ள உண்மையானவனாக இருந்தால் கூட பார்க்குறான், இல்லை சார் மேலெடுத்த ஆர்டர், வி கேனாட் டூ எனி திங், வி கேனாட் கோ எகேன்ஸ்ட் தம், நாங்கள் இப்படி தான் செய்வோம் அப்படின்னு போகிறாங்க. ஏன்? அவர் போகிற சத்தியங்கிற பாதை, ஆனால் சத்தியங்கிற பாதை வந்து அவருக்கே தவறான ஒரு வழிகாட்டுதல் ஆக்குது. இதை பேசிகிட்டே போகலாம். ஆகையினால் இதை வந்து கோர்ட்டில் கொண்டு போயிருக்காங்க. நிச்சயமாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இதை அடி வாங்கிடும். இது நிற்காது, நல்லா தெரியும். முழுக்க அரசியல் சாசனத்துக்கு எகென்ஸ்ட்டு, முழுக்க அராஜகம். இது ஒரு சமுதாயத்தின் மேலே உள்ள அராஜகம் பட்டவர்த்தனமாக தெரியுது. ஒரு உண்மையிலே ஒரு மனசாட்சி உள்ள எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, அவன் உண்மையிலே கடவுளுக்கு பயந்தவனாக இருந்தாலும் சரி, அவன் வந்து சத்தியம் பண்ணி சொல்லுவான் இது அராஜகமாக. அதே மாதிரி கடவுள் இல்லைங்கிறவன் மனசாட்சி இப்படி பார்த்தா இது அராஜகம்தான், ஒரு சமுதாயத்தை இப்படி நீங்கள் வாட்டக்கூடாதுன்னு சொல்லுவான். அப்போ மனசாட்சியை விற்றுட்டு இந்த காரியம்லாம் செய்கிறாங்க. இப்போ எவ்வளவு பெரிய ஒரு நிலைமையில் வந்து இஸ்லாமியர் இருக்காங்க. அவங்கள ஒரு பயத்தில் வைக்கிறான், அதில் வைக்கிறாங்கிறாங்க. எங்களுக்கு பயமே கிடையாது. எங்களுக்கு மேலே உள்ள அல்லா இருக்கான். அல்லாட்ட பொறுப்பு கொடுத்துட்டோம். அல்லாவுடைய சொத்துல அல்லாவுடைய சட்டத்தில் தான் கையை வைக்கிறேன், எல்லாத்துலேயும் வைக்கிறேன், வச்சுட்டு போ. ஆனால் எங்கே போய் முடியும்னு தெரியாது. இறைவன் நினச்சான்தான் தெய்வம் நின்று கொள்ளும். தெய்வங்கிறது உங்கள் தெய்வம், ஏன் தெய்வம், அவர் தெய்வம் இல்லை. தெய்வம், கடவுள், கர்த்தர், அல்லாஹ், ஏக். அந்த ஏக்கு நினச்சிச்சு அப்படியே பரட்டிடுவேன். குரானில் சொல்கிறான், யாரெல்லாம் அராஜகம் பண்ணுறார்களோ மேக்சிமம் வரைக்கும் பார்ப்பான், அது திருந்துறாங்களான்னு வேறு பார்ப்பேங்கிறான். நீங்கள் செய்கிற அராஜகத்தை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன், டைம் கொடுத்து கொண்டு இருக்கேன். இன்னும் நீங்கள் செய்யுங்க, எவ்வளோ மேக்சிமம் போகும்போது அப்படியே பரட்டிடுவான். பரட்டும்போது யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. இயற்கையினுடைய சீற்றம் இருக்குது பாருங்கள், அதுக்கு யாராலும் எகேன்ஸ்டாக நிற்க முடியாது. இது இப்போ அமெரிக்காலாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்குது, அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நம்மளும் பல வகையில் அனுபவிக்க நிறமாட்டா அந்த இதே வேண்டாம். ஆண்டவன்ட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம், இவர்களுக்கு இறைவா நல்ல புத்தியை கொடு, இல்லை இவங்க எல்லாரையும் உங்கள்கிட்ட நாங்கள் ஒப்படைச்சிட்டோம், இதான் நம்முடைய பிரார்த்தனை வைக்கணும். இவங்களுக்கு நல்ல புத்தியை இறைவா கொடு. உண்மையான இறைவனே, உன்னுடைய தன்மையிலிருந்து நான் கேட்குறேன், உன்னை வணங்கக்கூடிய மக்களாக நான் கேட்குறேன், இவர்களை வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு, நீ தான் இது பொறுப்பு. அதே மாதிரி எங்களை காப்பாற்றுக்கிற பொறுப்பு உன்னோட தான் இருக்குது. பன்சூர்னா அருள் கோமில் காஃபிரின், இந்த நிராகரிப்பவர்களிலிருந்து, உன்னுடைய சட்டத்திட்டங்களை நிராகரிப்பவர்களிருந்து எங்களை காப்பாற்று. நிராகரிப்போனா தே ஆக்ட் ஆஃப் காட். கடவுளுடைய சட்டத்தை யார் மீறுறாங்களோ, அந்த மீறுறாங்களோ அவர் அராஜகத்துக்குரியவர்கள். அந்த அராஜகத்துக்குள்ளதை இறைவா நீ பார்த்துக்க. இவ்வளோ தான் எங்களால் செய்ய முடியும். எங்கள்கிட்ட பவர் இல்லை, எங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரம் இல்லை. அப்படி ஆட்சி அதிகாரம் இருந்தால் கூட இந்த மாதிரி நாங்கள் வேலையை செய்ய மாட்டோம், யாரும் செய்ய மாட்டோம். எந்த நீங்கள் முகலாய ராஜ்யத்தை அரசர் எடுத்துக்கூட செஞ்சுருக்க மாட்டான். இந்த மாதிரி யாரும் செஞ்ச மாதிரி ரெக்கார்டே இல்லை. என்ன சொன்னால் பிரிட்டிஷ்காரன் ராணியை சொல்லுது, மாத்தில் கையை வைக்காதாங்குது. அப்போ எல்லாமே நமக்கு தெரியுது. ஆனால் இவங்க வந்து முழுக்க மதத்தில் தான் விளையாடுறாங்க, மதத்தை தான் வச்சுருக்காங்க. அப்போ இது வைக்கும் போது
இந்துக்கள்ங்கிறாங்க. அப்போ இந்துக்கள்ங்கிறதுல வந்து ஒரு குறிப்பிட்ட பிராமணர்கள் தான். அந்த பிராமணருடைய நன்மை வந்து மற்ற இந்துக்கள் மூலிமா கிடைக்கணும். அப்போ இந்துக்கள்னு ஒரு போர்வையை போத்துக்கிட்டு இருந்த பிராமணர்கள் அந்த சங்கிகள், அவங்கள தான் சொல்கிறேன். பிராமணன் நல்லவனும் இருக்கான், ரொம்ப நல்லவனும் இருப்பான். அவன் சத்தியத்தையும் கட்டுப்படுவான், மனசாட்சி கட்டுப்படுவான். இந்த மனசாட்சி இதெல்லாம் கட்டுப்படாமல் அந்த கொலை இதில் இருக்கான் பாருங்கள், அந்த கொலை இது வெறியில் இருக்கான்ல, ஏன்பா இப்படி வெறி பிடிச்சாருன்னா அந்த கும்பலுக்கு வந்து அழிவு எப்படி வரும் நமக்கு தெரியாது. நம்ம இறைவன்கிட்ட தான் ஒப்படைச்சிடணும். இறைவனை இவங்களுக்கு நல்ல புத்தியை கொடு, இல்லை இவங்கள நீயே எடுத்துக்க. ஒன்றுட்டு நாங்கள் விட்டோம், எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, வி ஆர் ஹேவிங் நோ ரைட். நாங்கள் பலகீனமானவர்கள், ஏன்னா எங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரம்னா ஒன்றும் கிடையாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் நம்ம இவங்களுக்கு சொல்ல வேண்டியதாக்குது. மேலும் 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 இதை வந்து அரசாட்சி கையில் வச்சுக்கிட்டு இவங்க அராஜகம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அது வந்து நம்மளால் யாராலையும் பதிலே சொல்ல முடியல. மனசு அந்த அளவுக்கு வேதனை இருக்குது. அந்த வேதனையை வந்து எவ்வளவு ஒரு இன்றைக்கி வந்து 35% மம்தா சொல்லுது, 35% என்கிட்ட இருக்காங்க. யூபியில் வந்து 27-28% இருக்காங்க. அப்போ அவ்வளோ மக்களையும் நீ சஃபர் பண்ணுறனா எவ்வளோ பெரிய இது, யோசனை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு முதலமைச்சரும் யோசனை பண்ணணும். ஏன்கிட்ட நீங்கள் முதலமைச்சர் நாட் ஓன்லி ஃபார் ஹிந்துஸு, நாட் ஓன்லி ஃபார் கிறிஸ்டின், நாட் ஓன்லி ஃபார் எவ்ரிபடி. நீங்கள் முதலமைச்சர் ஃபார் ஆல் ரிலிஜன்ஸ், முதலமைச்சர் ஃபார் கடவுள் இல்லைங்கிறவங்க நீ தான் முதலமைச்சர். அப்போ பிரைம் மினிஸ்டர் யாராக இருந்தாலும் சரி, பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாரும் யார் அப்பார்ட் ஃப்ரம் மதம் மொழி எல்லாத்துக்கும் மேலே ஒரு காமன் மேன். அப்படி இருந்தால் தான் இந்த நாடு சுபிட்சமாக இருக்கும், மக்களும் சுபிட்சமாக இருக்கும். குடி உயர்ந்ததான் கோல் உயரும், இது ஔவையார் சொன்னது. குடி உயர்ந்ததான் கோல் உயரும். இந்த குடியினுடைய மனசு நிம்மதி வரணும், சந்தோஷம் வரணும். வாங்குகிற பொருள் வயிறெறிஞ்சு வாங்கக்கூடாது, மன கஷ்டப்பட்டு வாங்கக்கூடாது. இப்போ ஒருத்தன் சம்பாதிக்கிறான், ஒரு சின்ன அமௌண்ட்டு 10,000 நீ குடும்பம் நடத்த முடியல, 7,000 சம்பாதிக்கிறான், குடும்பம் நடத்த முடியல. அவனுடையலாம் நீங்கள் பாருங்கள், அவங்கள வச்சு ராஜாங்கத்தை பண்ணுங்கள், அவங்க கஷ்டத்தை எடுத்துங்க. அதை விட்டு மதத்தை கொண்டு வந்து காட்டுறது, அது சரியில்லை இது சரியில்லைங்கிறீங்களே, இதெல்லாம் உண்மையிலே உங்கள் நேரம் பூரா வந்து மக்களுக்கு தான் செலவு பண்ணும், மக்களுடைய வளர்ச்சிக்கு தான் செலவு பண்ணணும். ஆனால் நீங்கள் என்ன ஒரு சமுதாயத்தை சாவடிக்கணும், ஒரு சமுதாயத்தை இல்லைன்னாக்கணும், அதுக்குத்தான் உங்கள் நேரத்தை செலவழிக்கிறீங்கன்னு சொல்கிறேன். அப்படி தான் நினைக்கிறதில்ல, அப்படி தான் நடக்கிறீங்க. ஆகவே திருந்துங்க. இல்லைன்னு வைங்களேன், உங்களை திருத்தக்கூடிய இறைவன் தான், அவங்க கையில் தான் நாங்கள் ஒன்றொன்றையும் ஒப்படைக்க முடியும். ஆகவே இறைவா அனைவருக்கும் நேர் வழி காட்டு என்று கூறி நன்றி, வசலாம்.